இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கேள்வியும் பதிலும் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். ஆதியாகமம் 29:25 காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். நம்பிக்கை துரோகம். இந்த யாக்கோபுக்கு எழுந்த கேள்வி, ஏன் நம்பிக்கை துரோகம் செய்தீர்? நான் அந்த மகளுக்கு தானே இவ்வளவு தூரம் நான் உழைச்சேன். நீங்க இன்னும் வேதாகமத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, ராகேலுக்காக 7 வருஷம், இன்னும் அவளுடைய சகோதரிக்காக 7 வருஷம், மொத்தம் அதன் பின்பு 7 வருஷம் அவன் சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறான். பாருங்க, ராகேல், லேயாள் இவர்களுக்காக அவன் செலவழித்த வருஷங்கள், அடிமை வாழ்க்கை. அவன் ஒண்ணுமே சம்பாதிக்கல. அவனுடைய பிறப்பு, யாக்கோபுடைய பிறப்பின் காரியங்களை பார்க்கும்போது அந்த வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 27:45 உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழக்க போக வேண்டும் என்றாள். ரெபெக்காள் சொல்றான், யாக்கோபுட்ட எல்லாம் தந்திரம் பண்ணி தன்னுடைய சகோதரன் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சகமா எடுக்கும்படி சொன்ன ரெபெக்காள் அவனை அனுப்பி விடுகிறார். என்னுடைய சகோதரன் இடத்துல போய் இங்கே ஏசா அவன் அவன் தன்னுடைய பகையை முறிந்த பின்பு நான் உன்னை அழைத்து கொண்டு வருகிறேன். ஈசாக்கும் வாழ்த்தி அனுப்புகிறான், நீ அங்க போ, என்னுடைய லாபான் இடத்திலே அவனுடைய குமார்த்தியை மணந்து கொள்ளு, அங்கே நீ வாழ், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, நீ போற இடத்துல நீ ஆசீர்வாதமா இருக்கன்னு சொல்லி அங்கே பெற்றோர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் யாக்கோபுடைய நிலைமை மிகவும் கேள்விக்குறியான ஒரு நிலைமை, ஒரு அடிமை வாழ்க்கை, நம்பிக்கை துரோகம் கூட இருந்துகிட்டே நம்பிக்கை துரோகம். இந்த உலகத்துல அநேக மக்கள் இருக்காங்க, ஆனா ஒவ்வொருவருக்கும் 3 விதமான குணாதிசயங்கள் இருக்கு. ஒன்று நண்பர்கள், சிலர் நம்மகிட்ட நண்பர்களா பழகுவாங்க. 2வது பகைஞர்கள், 3வது துரோகிகள். நண்பர்கள் எப்பொழுது நட்புடனே இருப்பார்கள், பகைஞர்கள் நம்ம பகைச்சிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா துரோகிகள் கூட இருந்தே நம்மை அழித்து விடுவார்கள். இப்போ லாபானை சந்தித்த யாக்கோபு அவன் நம்பிக்கை துரோகத்தை பெறுகிறான். அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்றான், லாபானை பார்த்து சொல்றான், ஏன் இப்படி பண்றீங்க? உழைக்கிறான். லாபான் சொல்றான், நான் இதுவரைக்கும் நீ இப்படி சம்பளம் இல்லாம வேலை செய்து விட்டா, இனி உனக்கு சம்பளத்தை தெரியும். கர்த்தர் யாக்கோபோட இருந்தார், ஞானத்தை கொடுக்கிறார், அவன் பழுகி பெருகும்படியாக செய்கிறான். அந்த லாபான் அதை பார்க்கிறார், அவனுக்குள்ளே ஒரு கேள்வி, மாற்றுகிறான், சம்பளத்தை மாற்றுகிறான். தன்னுடைய குமார்த்திகள் தானே, நம்மளுடைய மருமகன் என்ற எண்ணம் வரவில்லை. இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒரு கேள்வி, நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய சகோதரர்களே நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்யலாம். சில நேரங்கள்ல கூட இருந்துகிட்டே நம்பிக்கை துரோகம் செய்யலாம், வஞ்சிக்கலாம், பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம், நம்ம நிலங்களை பறித்து கொண்டு வைத்து கொண்டு இருக்கலாம். கூட இருந்து கொண்டே நம்பிக்கை துரோகம். இங்கே வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 31:1 லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்து கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருள்களிலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை கேட்டான். அந்த குடும்பத்துல எல்லா வேலை செய்தது யாக்கோபு. அவன்
நாளுக்கு நாள் விருத்தி அடைவதை லாபானுடைய குமாரர்கள் பார்த்து சொல்றாங்க, இதெல்லாம் அவன் சம்பாதிச்சது கிடையாது, எல்லாம் எடுத்து வைத்து கொண்டான். எவ்வளவு பெரிய வார்த்தை! அந்த வார்த்தையை கேட்டு யாக்கோபு அழுகிறான். அவன் துக்கத்தோடு இருக்கிறான். கேள்வி கேட்கிறான், ஆண்டவரோடு கேள்வியை கேட்கிறான். ஆதியாகமம் 31:2 லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருப்பதை கண்டான். அவனுக்குள்ளே ஒரு மாற்றம். அந்த லாபான் அவன் முகம் வேறுபடுகிறதை பார்க்கிறான். இன்றைக்கும் கூட நம்மளோடு பழகினவர்களுடைய முகம் வேறுபடுகிறதை பார்க்க முடிகிறதா? நம்பிக்கை துரோகம், அந்த கேள்வி, நம்ம கூட இருந்துட்டு இதை செய்கிறேன், இதை தருகிறேன், உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்கிறவர்கள் எத்தனை எத்தனை நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள். பிறகு முகம் வேறுபடுகிற சிலர் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல, நம்மளோடு இருப்பாங்க, நம்ம கூட சாப்பிடுவாங்க, நம்ம வீட்டிற்கு சகோதரர்களாக பழகி சகோதரிகளாக பழகி நம்மோடு இருந்து நம்மளை பற்றி வெளியே எப்படி சொல்கிறார்கள்? நம்பிக்கை துரோகம். சிலர் பார்த்தீங்கன்னா யாரோ மாதிரி பார்த்து கொண்டு சொல்லுவாங்க. இவர்கள் எதற்காக அவர்கள் இப்படி இருப்பார்கள் என்றே தெரிவதில்லை. சிலருடைய முகங்கள் மாறுபடுகிறது. கூட இருந்து எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட லாபானின் முகம் மாறுபட்டதுனாலே துக்கம் அடைகிறான். யாக்கோபு மிகவும் துக்கம் அடைகிறான். வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 31:3 கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன். கர்த்தர் அவனுடைய வார்த்தையை கேட்கிறார். ஏன் என்னுடைய நிலைமை என்ன? அவனுடைய துக்கம். அவனுடைய பெற்றோர்களால் கைவிடப்படுகிறான். ஏசா அவனுடைய திரும்பி கூப்பிடவே இல்லை. ரெபேக்கால் சொன்னா சகோதரன் அவனுடைய குணம் மாறுபட்டவனை கூப்பிடுகிறான், யாரும் கூப்பிடல. அவன் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கான். தன் தாய் தகப்பனால, சகோதரனால, இன்னும் அவன் நம்பி வந்த குடும்பம் லாபானினாலே துக்கப்பட்டு இருக்கிறான். அப்போது கர்த்தர் அந்த வார்த்தைகளை கேட்டு பதில் தருகிறார். நீ எழும்பி உன்னுடைய இனத்தார் இடத்திற்கு போ, அங்க போ, அங்க ஏசா அங்கே அவனுடைய மனமாற்றம், அங்கே யாக்கோபை அவன் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் நம்மளுடைய கேள்விக்கு பதில் தருகிற தேவன். இங்கே யாக்கோபுடைய கேள்விக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இரு பரிவாரங்கள் அவன் கொண்டு செல்கிறான். வரும்போது அவன் மாத்திரம் அவன் போகும்போது இரு பரிவாரங்களை அவன் கொண்டு செல்கிறான். அங்க பாத்தீங்கன்னா போடப்பட்டிருக்கு, யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனாய் இருந்தான். ஒருவேளை இந்த சூழ்நிலையை கடந்து நீங்க வந்திருக்கலாம். நம்பிக்கை துரோகம், உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு இருக்கலாம். உங்க கூட இருந்ததெல்லாம் அபகரிச்சு உங்களை சும்மா விட்டுருக்கலாம். சொத்தெல்லாம் பறித்து கொண்டு யாருமே உங்களை ஒருவேளை அவமானப்படுத்தின்னு இருக்கலாம். அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தோடு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யாக்கோபை அவன் திரளான செல்வந்தனாய் ஆனால் அவனுக்கு ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்களா இருந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு இயேசுப்பா எங்களுக்கு ஒரு வார்த்தை, நாங்க ஏன் இந்த வார்த்தை யாக்கோபோடு அந்த வார்த்தை ஏன் இந்த கேள்விக்கு நீங்க பதில் கொடுத்தீங்க, இரு பரிவாரங்களை எடுக்கும்படி செய்தீங்க. இன்றைக்கும் எங்களை ஆசீர்வதிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.